இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் சாட்சி கொடுத்ததான தெய்வ மனிதர்களை குறித்து நாம் வரிசையாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாய் இன்றைய தினத்திலும் கர்த்தர் சாட்சி கொடுத்ததான ஒரு தெய்வ மனிதர், அவர் தாவீது. தாவீதை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சியை நாம் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அது என்ன சாட்சி? தாவீது ஆண்டவருடைய பார்வையில் கர்த்தருக்கு பிரியமான, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட்ட தாவீது, எ மேன் ஆஃப் காட்ஸ் ஓன் ஹார்ட், ஆண்டவருடைய இருதயத்தை போன்று இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டதான தாவீது. பிரியமானவர்கள், இன்றைக்கு ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலை செய்கிற ஒரு மேலதிகாரி இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு கீழாக யாரையாவது பணியமர்த்த வேண்டும் என்றால் அவர் யாரை பணியமர்த்துவார்? இவருடைய சொற்படி கேட்டு யார் இவருடைய இருதயத்திற்கு பாத்திரமானார், யார் இவருடைய இருதயத்திற்கு இணங்கி நடக்கிறாரோ அவரை அவர்கள் கீழாக நெடுநாள் பணியமர்த்துவார். ஆனால் இவருடைய இருதயத்திற்கு ஏற்றவானா இல்லாமல் இவர் ஏதோ சொல்கிறார், அவர் ஏதோ செய்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறவர் யார்? அவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவர் அல்ல, அவருக்கு பணியை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்திலும் இப்படிதான் ஆண்டவர் தாவீதிற்கு ஒரு பணியை கொடுக்கிறார். அது என்ன பணி? இஸ்ரவேலை அரசாட்சி செய்கிறதான ஒரு ராஜ பணி. இந்த ராஜாவாக தாவீதை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்? தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்டார். சவுலோ அப்படி காணப்படவில்லை. சவுல் இருதயத்திற்கு ஏற்றவராய் காணப்படவில்லை. ஆனால் தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் காணப்பட்டதனால் ஒரு ராஜாவாக இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இருதயத்திற்கு ஏற்றவராய் காணப்பட்டால் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை செய்தவராயும் கூட இந்த தாவீது காணப்பட்டார். சவுலுடைய வாழ்க்கையும் தாவீதினுடைய வாழ்க்கையும் நாம் ஒரு பங்குபடுத்தி நாம் வேறுபடுத்தி பார்ப்போமானால் நமக்கு ஒரு காரியம் அழகாக தெரிகிறது. தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக, ஆண்டவரை புகழ்ந்து பாடும்படியாக எல்லா காரியங்களும் செய்கிறார். இஸ்ரவேல் ஸ்திரீகள் இப்படியாக பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000 என்று சொல்லி பாடும்போது சவுலுடைய இருதயத்தில் ஒரு வியாகுலம், இவர்கள் தாவீதை பெருமைப்படுத்தி பாடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு வியாகுலம் வருகிறது. அப்போ சவுல் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தன்னை குறித்து பாடுகளை பாட வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிறார். ஆனால் தாவீது அப்படியல்ல, தான் செய்வது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது பிரயாசப்படுகிறார். இதுதான் சவுலுக்கும் தாவீதுக்குமான ஒரு வித்தியாசம். சவுல் மக்கள் தன்னை பார்க்க வேண்டும், தன்னை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி சவுல் நினைக்கிறார். ஆனால் தாவீதோ ஆண்டவரை பார்க்க வேண்டும், என் மூலமாக என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற, என்னை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீது யோசிக்கிறார். இன்னைக்கு நாம் சவுலை போன்று இருக்கிறோமா, தாவீதை போன்று இருக்கிறோமா? ஆண்டவருடைய பார்வையிலே ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் நாம் காணப்படுகிறேனா? சற்று யோசித்து பார்ப்போம். சவுலோ அவர் மக்களை பின் சென்று நடக்கிறார். ஆனால் தாவீதோ ஆண்டவரை பின் சென்று மக்களை தனக்கு பின்னாக நடத்தி செல்கிறவராய், ஒரு வெற்றியான ஒரு சகோதரனாய், ஒரு வெற்றி வீரனாய் இந்த தாவீது காணப்படுகிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம்? தாவீதுடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதாய் காணப்பட்டது. ஆண்டவர் தாவீதை கண்ணோக்குகிறார், கண்ணோக்கி பார்த்து அவருடைய இருதயம் ஏற்றதாய் காணப்பட்டதாய் தாவீது உணர்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை ஆண்டவர் நம்மை பார்த்து கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு இருதயமாக இருக்கிறதா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனுக்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை என்று சொன்னான். சவுலிடத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்படியாக சொல்லுகிறார். சவுல்
சவுலோ ஆண்டவர் விதித்த கட்டளையை கை கொள்ளவில்லை. ஆனால் தாவீதோ என்ன செய்கிறார்? ஆண்டவர் விதித்த கட்டளையை கை கொள்ளுகிறார். இதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் தாவீதை தேடி கண்டுபிடிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருக்க எத்தனை பேர் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுப்பதற்கு நாம் திராணி உள்ளவர்களாக, நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவருடைய பார்வையிலே ஒளிந்து காணப்படுகிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? இல்லை மறைவான ஏதோ ஒரு காரியங்களில் ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமில்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. வெளியரங்கமாய் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை மாத்திரமில்லை, அந்தரங்கத்திலையும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடியாக நாம் நடக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடியானவன் என்று சாட்சி பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு அப்படி நாம் இருக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசித்து பார்ப்போம். வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் தேட வேண்டும். தாவீது பாருங்க, சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் இந்த தாவீது ஆண்டவரை மானானது வாஞ்சித்து தேடுவது போல ஆண்டவருடைய சமூகத்தை தாவீது தேடுவதாய் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற உத்தம மார்க்கத்தார் யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்டதான பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோமா? ரெண்டாவது கூட ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்துவோமானால் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். சங்கீதம் 19 சங்கீதம் 7 வசனம் முதல் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவருடைய நாமம் அது தேனிலும் மதுரம் என்று சொல்லி தாவீது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு எந்த பொழுதிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? சிந்தித்து பாருங்க. மூன்றாவது கடைசியுமாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஊழியத்தை, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த பர்பஸை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:36 வசனம் சொல்கிறது, தாவீது தன் காலத்தில் தேவ சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். தேவ சித்தத்தின்படி தாவீது ஊழியம் செய்தான். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு முன்பதாகவும் கூட, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவும் கூட தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நடந்தான். அதற்கு பிற்பதாகவும் கூட தேவ சித்தத்தின்படியாக ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இந்த தாவீது நடந்த ஊழியத்தை நிறைவேற்றினான். இன்னைக்கு இந்த 3 காரியங்களும் நம்மிடத்தில் காணப்படுமானால் ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி நாம் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் செய்வோமானால் ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். தாவீதுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் வாக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்கம் இந்த பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசுப்பா, உம்மை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ தாவீதிற்கு வாக்கு கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் வாக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்திற்கு நாங்கள் ஏற்றவர்களாக இருக்க அப்படிப்பட்டதான ஒரு நற்சாட்சியை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களில் நாங்கள் தவறி நடக்கிறோமோ அந்தந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.